வெல்கம் பேக் டு ஃபென்டாஸ்டிக் வீடியோ மெடிசின் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது மேன் ஃபிக்ஷன் அண்ட் இன்னைக்கு டியூன் ப்ராப்பர்சியோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடும் நல்லா இருந்துச்சுங்க. ஒரு எபிசோடுமே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நேராக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் எமிலினை காட்டுவாங்க. அவங்க திடீர்னு ஒரு இடத்துல எந்திரிப்பாங்க. அண்ட் எந்திரிச்சு அவங்க ஒரு கோஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி இருக்கும். யாரோ ஒருத்தவங்க போயிட்டு இருப்பாங்க. பட் அது யாருன்னு தெரியாது. ஸோ உங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அண்ட் யாரா அது அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த கோஸ்ட் வேறு யாரும் இல்லை, நம்ம சிஸ்டர் எமிலின் தான் அங்கேயும் இருப்பாங்க. அண்ட் அவங்களோட 2 கண்ணுமே பார்த்தீங்கன்னா தைக்கப்பட்டிருக்கும். இதை பார்த்தோன்னே சிஸ்டர் எமிலின் பயங்கரமாக பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு சிஸ்டர் எமிலின் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க அந்த கத்தியை வச்சு அவங்க கழுத்தை அறுத்துக்க போவாங்க. அந்த ஷாட்டை கட் பண்ணி இன்னொரு ஷாட் காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஜென் எந்திரிக்கிறாங்க. அண்ட் அவங்கள சுற்றி தூங்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற அக்கலட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட்மேர்ஸ் ஒரு கெட்ட கனவால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த கெட்ட கனவால கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதை சிஸ்டர் ஜென் பார்த்துக்கிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போகும்போது, அப்போதான் அவங்க சிஸ்டர் எமிலினை பார்ப்பாங்க. அவங்க இந்த மாதிரி தன்னைத்தானே வந்து கொல்ல ட்ரை பண்ணும்போது, நம்ம சிஸ்டர் ஜென் வந்து அந்த இடத்துல போய் சிஸ்டர் எமிலினை வந்து காப்பாற்றிடுவாங்க. அண்ட் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நைட்மேர்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நைட்மேர் என்னன்னா ஒரு தம்பர் இருக்கும். அந்த டியூன் யூனிவர்ஸில் தம்பர்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் சாண்ட்வார்ம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அந்த அரக்கிஸில் இருக்க ஃப்ரெமெண்ட்ஸ் எல்லாமே அதை தான் யூஸ் பண்ணி சாண்ட்வார்ம்ஸை வந்து கூப்பிடுவாங்க. அண்ட் அந்த தம்பரை ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு பெரிய சாண்ட்வார்மை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுது. அண்ட் அந்த இடத்துக்கு அந்த பெரிய சாண்ட்வார்மே பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இது ஒரு விஷனாகவும் அண்ட் அப்படியே டக்குன்னு ஒரு 2 பேர் ஐஸ் இருக்கும். அந்த 2 ஐஸுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளூ கலரில் இருக்கும். அண்ட் பேக்ரவுண்டில் ஒரு ரோபோட்டிக் வாய்ஸுமே கேட்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருது. இந்த நைட்மேர்ஸ் தான் அங்கே இருக்கவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் நம்ம சிஸ்டர் ஜென். சிஸ்டர் ஜென்னுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த நைட்மேருமே வந்திருக்காது. இவங்க கத்துற அந்த வாய்ஸை கிட்ட தான் எந்திரிச்சிருப்பாங்க தூக்கத்துலேருந்து. அண்ட் இதை பற்றி அங்கே இருக்க ஆம்புலன்ஸ் எல்லாருமே துலா கிட்ட சொல்லும்போது, சிஸ்டர் ஐலா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். ஸோ நீங்க எல்லாரும் போய் படிக்க ஆரம்பிப்பீங்க. அவங்கவங்க கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பட் துலா வந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு நடத்துவாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைஸ் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எல்லாரையுமே சாப்பிடுறது மூலியமா அவங்களோட மைண்ட் ஐய வந்து அவங்களால ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ட நம்ம துலா நடத்துறாங்க. ஸோ அங்க இருக்க ஆங்கலட்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பைஸ் பில்ல வந்து குடுக்குறாங்க. துலா சொல்றாங்க, "அந்த ஸ்பைஸ் பில்ல எல்லாரும் சாப்பிடுங்க" அப்படின்னு சொன்னோனே, அவங்க எல்லாம் வாயில போட்டு சாப்பிடுறாங்க. அண்ட் உடனே அவங்க கண்ண மூடி, அவங்களோட மைண்ட் ஐய வந்து துலா ஓப்பன் பண்ண சொல்றாங்க. ஓப்பன் பண்ணி, நீங்க என்ன வந்து நைட்மேரா பார்த்தீங்களோ, அத வந்து அந்த பேப்பர்ல வந்து ட்ரா பண்ணுங்க. அங்க இருக்க பென்சில வச்சு அந்த பேப்பர்ல ட்ரா பண்ணுங்க. நீங்க என்ன பார்த்தீங்களோ அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கவங்க எல்லாமே வேகமா அவங்க ஸ்கெட்ச வச்சு வரைய ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஒரு பயந்த ஒரு ஸ்டேட்லயே வந்து எல்லாரும் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த சீனே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்டென்ஸா இருக்கும். அந்த ஒரு டென்ஷன வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்ட் ட்ராக் மூலியமா நம்மளுக்கு வந்து ஈஸியா கேட்ச் பண்ண வச்சிருப்பாங்க. அப்படியே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாரும் என்ன வரைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து அந்த சாண்ட் டியூன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாண்ட் டியூன்ஸ வந்து வரைவாங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து அந்த சாண்ட்வார்மோட மவுத்த வந்து வரைவாங்க. நம்ம டியூன் பார்ட் 1, பார்ட் 2ல பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மவுத்த வரைவாங்க. எல்லாரும் ரொம்பவே பேனிக் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்ப துலா வந்து ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க வரைஞ்சது போதும் அப்படி சொல்லுவாங்க. பட் துலா சொல்றத வந்து அவங்க யாருமே கேட்டுருக்க மாட்டாங்க. அவங்க கன்டினியூஸா வரைய ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் டக்குன்னு எல்லாருமே அவங்களோட அடுத்த பேஜ திருப்பி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிராயிங் வந்து வரைவாங்க. அங்க இருக்க ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இமேஜ் தான் அப்போதைக்கு வரைவாங்க. ஆனா அந்த இமேஜ் லேட்டரா ரிவீல் பண்ணும்போது, அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ப்ளூ ஐஸ் இருக்கும். அண்ட் அத சுத்தி பார்த்தீங்கன்னா, டார்க் கலர்ல அப்படியே ரவுண்டா இருக்கும். ஸோ இந்த இமேஜ பார்த்தோனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது பார்த்தீங்கன்னா, பால் அட்ரெடிஸோட முகம் தான். ஏன்னா பால் அட்ரெடிஸ் வந்து அரக்கிஸ்ல இப்போதைக்கு இருக்காரு. டியூன் மூவிஸ் பொறுத்தவரைக்கும் அவர் அரக்கிஸ் பிளானட்ல தான் இருக்காரு. ஸோ அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் ஒரு தலைவனா மாறியிருப்பாரு இல்லையா? அவரோட ஃபேஸ பாருங்க. இதுவும் இந்த டிராயிங்ல இருக்க அந்த ஃபேஸும் ஒரே மாரி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இது பால் அட்ரெடிஸா தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்றேன். அண்ட் இப்படியே இவங்க எல்லாரும் வரைஞ்சிட்டு இருக்கும்போது, டக்குனு அந்த இடத்துல சிஸ்டர் எமிலின் மட்டும் கண் முழிச்சு, அவங்க தான் ஃபர்ஸ்ட் கண் முழிப்பாங்க. காட் நம்மள பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க துலா கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கண் முழிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் சிஸ்டர் எமிலின் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டார்ட்டியா இருக்காங்க பார்த்தீங்களா, சிஸ்டர் டார்ட்டியாக்கு என்ன ஆச்சு? அவங்கள பத்தின புக் வந்து இருக்கும் இந்த மாரி சிஸ்டர்ஹுட்ல. அத எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சைட்ல துலா அண்ட் ஐலா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்றாங்க. துலா சொல்றாங்க, "அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு பார்த்தியா? அதுலேருந்து நான் அவங்கள எழுப்பவே இல்ல. வேற யாரோ தான் எழுப்பியிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ளூ ஐஸ் இருக்கு பார்த்தீங்களா? நான் வந்து மைண்ட ஓப்பன் பண்ணி வரைங்கன்னு சொன்னோனே, மைண்டுக்கு வந்து அந்த ப்ளூ ஐஸ் வந்திருக்கு. ஸோ அதுதான் அவங்கள எழுப்பியும் இருக்கு. ஸோ நான் அவங்கள எழுப்பல. அவங்களா தான் எந்திரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து காஷாவோட டெத் இருக்கு பார்த்தீங்களா? எபிசோட் 1ஓட கடைசியில வந்து காஷா வந்து இறந்திருப்பாங்கல்ல. அந்த டெத்துக்கு இது எல்லாமே ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க துலா. அண்ட் இத வந்து ஆக்டர்ஸ் கூட ஷேர் பண்ணாத அப்படிங்கிற மாரி சிஸ்டர் அயலா கிட்ட சொல்லுவாங்க.
அண்ட் அடுத்த ஷாட்ல துலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. பக்கத்துல வந்து துலா உட்கார்றாங்க. உட்கார்ந்து அவங்க சொல்றாங்க, "எனக்கு தெரியும் நீ தான் வந்து அந்த ட்வைஸ் பார்ன் அப்படின்னு அந்த ட்வைஸ் பார்ன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? மதர் ரெக்கோலா அது நீ தான்னு எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா என்னால உனக்கு வந்து உயிர் குடுக்க முடியும். கண்டிப்பா நீ எந்திரிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு." அப்படிங்கிற மாரி துலா சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்திருக்காங்க. அண்ட் அடுத்த ஷாட் அப்படியே இந்த பக்கம் சான்சஸ் கண்டஸ்ல வேலைய என்ன பண்றாங்கன்னு காமிக்கிறாங்க. போன எபிசோட்ல பார்த்திருப்போம். இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவன் தான் வந்து பேரன் ஹார்கனன். இவனுமே ஒன் ஆஃப் த ஹார்கனன் ஃபேமிலி தாங்க. அண்ட் இவன் தான் இப்போதைக்கு யங்கஸ்ட்டான ஒரு மெம்பர்ன்னு நெனைக்கிறேன் அவங்களோட கிளான்ல. ஸோ அந்த இடத்துல இவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்ப வந்து பேரன் கேட்கறான், "அந்த என்கேஜ்மென்ட் ராயல் என்கேஜ்மென்ட்ல என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேட்கறான். அத பத்தி கேட்டுக்கிட்டே அப்படியே அவன் சொல்றான், இந்த மாரி லான்ஸ் ராட் இருக்காங்கல்ல, அந்த லான்ஸ் ராட்ல நமக்கு வந்து ஒரு இடம் வேணும். நம்ம ஹவுஸுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி அவனோட ஆன்ட்டான வேலியா கிட்ட கேட்கும்போது, வேலியாவும் பார்த்தீங்கன்னா, இதுதான் அவங்களுக்கு தேவை. ஏன்னா வேலியா பொறுத்தவரைக்கும் அவங்க ஹவுஸ்க்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும். அவங்க ஹவுஸுமே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹவுஸா மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து பார்த்தீங்கன்னா வேலையாக்கு இருக்கும். அண்ட் அந்த ஆசை தான் பேரனுக்குமே இருக்கு. ஸோ இந்த லான்ஸ்ராட் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து ஒரு கவுன்சில் மாரி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கிரேட் ஹவுஸஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? நெறைய ஹவுஸஸ் இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாருமே ஒரு ரூல் கீழ தான் வருவாங்க. அதுதான் லான்ஸ்ராட். இவங்க என்ன சொல்றாங்களோ, அதுதான் வந்து ஒரு ஜட்ஜ்மென்ட் மாரின்னு வச்சுக்கலாம். அந்த கிரேட் ஹவுஸஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் இதுக்கு லீடரா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எம்பரர் தான். ஆஃப்கோர்ஸ் எம்பரர் தான் லீடரா இருப்பாரு. இவரு கீழ தான் இந்த எல்லா ஹவுஸஸுமே இருக்கும். ஸோ இந்த ஹேர்கன் ஹவுஸ மட்டும் லான்ஸ்ராட்ல சேர்த்திருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாரி இந்த ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹார்கனன் ஹவுஸு. ஸோ அந்த இடத்த நம்ம வந்து திருப்ப பிடிக்கணும். நம்ம எப்படியாவது லான்ஸ்ராட்ல ஒரு மெம்பர் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி பேரன் ஆசைப்படுறாரு. அதுதான் வேலையாவும் ஆசைப்படுறாங்க. அண்ட் வேலைய சொல்றாங்க, "நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் உன்னோட ட்ரூத் சேயரா இருக்கேன்." ஏன்னா ஒரு ஒரு கிரேட் ஹவுஸோட லீடர் இருந்தான்னா, அவனுக்கு ட்ரூத் சேயர் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அண்ட் பேரனுக்கு வந்து ட்ரூத் சேயரா வேலையா இருக்க அக்செப்ட் பண்றாங்க. இந்த இடத்துல தான் வேலை இன்னொரு பிளானுமே பார்த்தீங்கன்னா போடுறாங்க. எபிசோட் 2லயே வந்து பார்த்திருப்போம். அதுல வந்து இந்த கீரன் அட்ரைடிஸ் அண்ட் ஹாரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் ஒரு ரெபெல் குரூப்ல சார்ந்தவங்க அப்படி சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? அந்த ரெபெல் குரூப்ஸ்க்கு என்ன வேணும்? அதோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லான்ஸ்ராட் நடக்குதுல்ல, இந்த லான்ஸ்ராடோட மீட்டிங் நடக்கப்போது. அந்த மீட்டிங்ல எப்படியாவது எம்பரர அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ரெபெல் குரூப்போட ஒரு ஒன் ஆஃப் த மோட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். லான்ஸ்ராட் நடக்கும்போது நம்ம ரெபெல் வந்து எம்பரர் அட்டாக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அப்ப வேலையா உள்ள பூந்து நம்ம எம்பரர காப்பாத்துனா, எம்பரருக்கு வந்து வேலையா மேல இருக்க ட்ரஸ்ட் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். மறுபடியும் சிஸ்டர்ஹுட் மேல அவருக்கு நம்பிக்கை வரும். ஸோ அதுக்காக தான் வேலையாவும் பார்த்தீங்கன்னா, பிளான் போடுறாங்க. நம்ம எப்படியாவது ரெபெல்ஸ வந்து லான்ஸ்ராட் மேல அட்டாக் பண்ண வைப்போம். அட்டாக் பண்ண வச்சு எம்பரர வந்து அவங்ககிட்டருந்து காப்பாத்துவோம் அப்படிங்கிற மாரி ஒரு பிளான் போடுறாங்க. அண்ட் வேலையா இன்னொரு ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா பண்றாங்க. எல்லா கிரேட் ஹவுஸும் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த அந்த லான்ஸ்ராட்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்க கிரேட் ஹவுஸஸ் எல்லாமே இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாரோட ஒவ்வொரு ஹவுஸுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ட்ரூத் சேயர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரூத் சேயர்ஸ் எல்லாருமே நம்ம வேலையா கீழ தான் இருப்பாங்க. ஸோ வேலையா வந்து என்ன பண்றாங்க, அந்த ட்ரூத் சேயர்ஸ் எல்லாத்துக்கிட்டயும் போயிட்டு ஒரு ரூமர் ஒண்ணு ஸ்ப்ரெட் பண்றாங்க. என்னன்னா, டெஸ்மண்ட் ஹட் தான் வந்து போயிட் ரிச்சிய வந்து கொன்னான். அதுவும் எம்பரரோட ஆர்டர்னால தான் கொன்னான் அப்படிங்கிற ஒரு ரூமர ஸ்ப்ரெட் பண்ண சொல்லி, அந்த சிஸ்டர்ஹுட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, வேலைய ஆர்டர் போடுறாங்க. உடனே அந்த ட்ரூத் சேயர்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, அவங்கவங்களோட லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இந்த ஒரு ரூமர வந்து பார்த்தீங்கன்னா பரப்புறாங்க. ஸோ இது வந்து அப்படியே காட்டு தீ மாரி பரவுது. அங்க இருக்க எல்லா ஹவுஸோட லீடர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ரூமர் பரவ ஆரம்பிக்குது. எல்லாருமே ஒரு டிஃபரண்டான ஒரு வேல வந்து ரியாக்ட் பண்றாங்க. ஒருத்தர் வந்துட்டு இது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அண்ட் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது பொய் தான். இது இது வெறும் ரூமர் தான் அப்படிங்கிற மாரி நம்புறாங்க. அண்ட் இது உண்மைன்னு சொல்லி நம்புவாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாத்தையும் வேலையா ஒண்ணு சேர்க்குறாங்க. ஒண்ணு சேர்ந்து பேரன மீட் பண்ண வைக்கிறாங்க. மீட் பண்ண வச்சு அவங்க ஒரு டீல் வந்து போடுறாங்க அந்த ஹவுஸஸ் கிட்ட. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்தே வந்து இந்த ஒரு கேள்விய வந்து எம்பரர் கிட்ட கேட்போம். எம்பரர் மேல ஒரு அக்யூசேஷன நம்ம வந்து வைப்போம். அதுக்கு உங்க ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாரி பேரன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்திருக்க ஹவுஸஸ் எல்லாத்துக்கிட்டயும் சொல்லுவாரு. அண்ட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பர எதிர்த்து நீ கேள்வி கேளு. நான் உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீல வந்து போடுவாங்க. ஸோ இப்படி பண்றது மூலியமா என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹார்கனனுக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த லான்ஸ்ராட்ல ஒரு இடம் அப்படிங்கிறது வரும். குயிட்ரிச்சிய கொன்னது வந்து டெஸ்மண்ட் ஹார்ட் தான் நமக்கு தெரியும். அது யாரோட ஆர்டர் மூலியமா? எம்பரரோட ஆர்டர் மூலியமா அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாரி ஒரு அக்யூசேஷன வந்து எம்பரர் மேல அந்த லான்ஸ்ராட்ல வைக்கும்போது, இது வந்து ப்ரூவ் ஆகும் பார்த்தீங்களா? ஆமா எம்பரர் தான் அத பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு அது ப்ரூவ் ஆகும்போது, அந்த இடத்துல இத வந்து கம்ப்ளைண்ட் பண்ண நம்ம ஹவுஸ் ஹார்கனன் மேல மறுபடியும் அங்க இருக்க ஹவுஸஸ் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வந்து கிரியேட் ஆயி, அவங்களுக்கு ஒரு பொசிஷன் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் பிளான் போடுறாங்க. யாருன்னா பேரன் அண்ட் வேலி அவங்க 2 பேருமே. அடுத்த ஷாட்ல தியோடிஸ வந்து கேட்பாங்க, "என்ன எதுக்கு இங்க இந்த சல்யூசஸ் கன்ட்ரீஸ்க்கு கூட்டிட்டு வந்தீங்க? பிரின்சஸ் நெஸ் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்க மட்டும் தான் கூட்டிட்டு வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப வேலையா சொல்லுவாங்க,
நீ தான் எனக்கு இருக்க கடைசி ஒரே ஒரு சொல்யூஷன். இப்ப நான் போட்ட பிளான் எதுவுமே கரெக்ட்டா போலன்னா, நீ தான் எனக்கு இருக்க ஒரே சொல்யூஷன் அப்படி சொல்லி வேலையா சொல்லுவாங்க. நடுஷாட்ல பிரின்சஸ் நெஸ்ஸ காட்டுவாங்க. அவங்க அங்கருந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, எம்பரர் ஜெபிகோ, நட்டாலியா அண்ட் டெஸ்மண்ட் ஹார்ட், கான்ஸ்டன்டைன் அப்படி சொல்லி அவங்க எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஃபேமிலி டேபிள்ல உட்காந்து. அப்ப அதுக்கு ஜாயின் பண்ண பிரின்சஸ் நெஸ் வருவாங்க. வந்தோனே அவங்க வந்து அப்படியே நின்றுவாங்க. நம்ம டெஸ்மண்ட் ஹார்ட்ட பார்த்தோனே. ஏன்னா டெஸ்மண்ட் ஹார்ட்ட வந்து சுத்தமா அவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? போய் ட்ரிச்சிய கொன்னது வந்து டெஸ்மண்ட் ஹார்ட் தான் அப்படின்னு சொல்லி தெரியும்ல. ஸோ அதனாலேயே அந்த டேபிளுக்கு போன அவங்க கொலைகாரங்க கூடலாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி சொல்லி எம்பரர் கிட்ட கேட்பான். ஸோ இந்த மாரி அவங்க அப்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி தரக்குறைவா பேசிட்டு, அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணாம அங்கருந்து கிளம்பிருவா. பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்டைன் எந்திரிச்சு போவான். பட் கான்ஸ்டன்டைன் வந்து அவங்க அப்பா சொன்னோனே, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, உட்காந்துருவான் அந்த டேபிள்ல. நம்ம எம்பரர் ஜவிகோக்கு சிசர்வுட் மேல இருக்க நம்பிக்கை போச்சு பார்த்தீங்களா? அதனாலயே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, "நீ வேலட் 9 பிளானட்க்கு வந்து போகாத." ஏன்னா பிரின்சஸ் நெஸ்ஸ வந்து சிசர்வுட்க்கு அனுப்புறதா இருப்பாங்க. சிசர்வுட்க்கு அனுப்பி ட்ரெயின் பண்றதா இருப்பாங்க. பட் இந்த ஒரு விஷயம் நடந்தோனே, அவள வந்து எங்கேயுமே விடாம சிசர்வுட்க்கு போறத வந்து தடுத்திருப்பாங்க. ஸோ, அதனால பிரின்சஸ் நெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காண்டாயிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஷாட்ல ஹாரஸ் அண்ட் கீரன் அட்ரைடிஸ காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, டியூரி அப்படிங்கிற ஒருத்தன மீட் பண்ணுவாங்க. இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜியான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மக்கிள் பண்ணுவாங்க. எதனா எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரோன்ஸ. இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரோன்ஸ் இருக்குல்ல, டியூன் யூனிவர்ஸ்ல. நீங்க டியூன் பார்ட் 1ல கூட பார்த்துருக்கலாம். அத யூஸ் பண்ணி தான் பால் அட்ரைடிஸ வந்து கொல்ல பார்ப்பாங்க. ஸோ, அந்த மாரி எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரோன்ஸ் அத இருக்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, சப்ளை பண்ணுவாங்க. அண்ட் இந்த ட்ரோனுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்பிடன் விஷயம் தான். ஏன்னா, இதுவுமே பார்த்தீங்கன்னா, திங்கிங் மிஷின்ஸ் தான். அந்த உலகத்துல வந்து பேன் பண்ண ஒரு விஷயம் தான். அண்ட் இவங்க இன்னொரு ஒரு பிளானுமே போடுறாங்க. அந்த லேண்ட்ஸ்லார் நடக்கும்போது இவங்க அட்டாக் பண்ணலான்னு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரெபெல்ஸ். ஸோ, அதுக்காக தான் இந்த ட்ரோன்ஸ வந்து வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. அண்ட் இப்போ தான் இந்த ரெபெல்ஸோட ஒரு மோட்டிவே நமக்கு என்னன்னு தெரிய வருது. அதாவது ஸ்பைசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்பைசஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்கணும். கரெக்ட்டா? லைக் அத வச்சு தான் யூனிவர்ஸ் விட்டு யூனிவர்ஸ் டிராவல் பண்ண முடியும். நெறைய ரிசோர்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணும். இந்த மாரி நெறையவே விஷயம் இருக்கு அந்த ஸ்பைஸ் மூலியமா. எம்பரர் என்ன பண்றாருன்னா, கிரேட் ஹவுஸஸ் இருக்காங்கல்ல, அந்த ஹவுஸஸ்க்கு மட்டும் தான் குடுக்குறாரு அந்த ஸ்பைஸ. அண்ட் நார்மல் ஃபேமிலிஸ் யாருக்குமே இந்த ஸ்பைஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அந்த கிரேட் ஹவுஸஸ்க்கு மட்டும் தான் இது போகுது. ஸோ இது வந்து தப்பான விஷயம். இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பரர் ஜவிகோ வந்து போட்டு தள்ளிட்டு ஒரு புது கவர்ன்மெண்ட்ட கிரியேட் பண்றதுக்காக இந்த ரெபெல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போராடுறாங்க. ஸோ அடுத்த ஷாட்ல இந்த மாரி ஹாரஸும், கிரண் அட்ரைடிஸும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல திடீர்னு பிரின்சஸ் நெஸ் வராங்க. அண்ட் கீரன் பயங்கரமா ஷாக் ஆயி பிரின்சஸ் நெஸ்ஸ தனியா கூட்டிட்டு வராரு. "நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, பிரின்சஸ் நெஸ் சொல்லுவாங்க, "எங்க அப்பா பண்றது ரொம்பவே தப்பு. பட் அது எப்படி எதிர்த்து கேள்வி கேட்கிறதுன்னு சொல்லி எனக்கு சுத்தமா தெர்ல." அதுக்கு கீரன் அட்ரைடிஸ் வந்து சொல்லுவாரு, "ஆக்சுவலா இப்ப எம்பரர் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த எம்பரர் ஜவிகோ இருக்காருல்ல, அவருக்கு பதிலா எம்பரரா இருக்க வேண்டிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, வாரியன் அட்ரைடிஸ் தான்." நம்ம போன எபிசோட்ல பார்த்துருப்போம்ல, வேலியாவோட அண்ணன வந்து ஒருத்தர் கொன்றுப்பாரு பார்த்தீங்களா, வாரியன் அட்ரைடிஸ்ன்னு சொல்லிட்டு. அவரு தான் ஆக்சுவலா எம்பரர் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வரதா இருந்தது. பட் அவரு வந்து லேட்டரா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா, இதனால நெறையவே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் டீசென்ட்டா அந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணிருவாரு. இத வந்து கிரண் அட்ரிடிஸ், பிரின்சஸ் நெஸ் கிட்ட சொல்லுவாங்க. அண்ட் அப்பதான் நமக்கு இன்னொரு ஒரு உண்மையுமே தெரிய வரும். போன எபிசோட்ல பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, துலா வந்து அட்ரைடிஸ் நெறைய பேர வந்து கொன்றுப்பாங்க பார்த்தீங்களா, அப்ப அங்கருந்து தப்பிச்ச ஒரு சின்ன பையன் இருப்பான்ல, அந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு அங்கருந்து தப்பிச்சு போன ஒரு சின்ன பையன் இருப்பான் பார்த்தீங்களா, ஆல்பர்ட் அட்ரைடிஸ்ன்னு நெனைக்கிறேன் அவனோட பேரு. ஸோ அவனோட பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரண் அட்ரைடிஸ். ஸோ இப்படிதான் கிரண் அட்ரைடிஸ் வந்து உயிரோட இருக்காரு. அந்த ஆல்பர்ட் அட்ரைடிஸோட பையன் தான் வந்து கிரண் அட்ரைடிஸ். அடுத்த ஷாட்ல எம்பரஸ் நட்டாலியா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து டெஸ்மண்ட் ஹார்ட்ட மீட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேமரால ரெக்கார்ட் ஆன அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து காட்டுறாங்க. அதுல வந்து ரெபெல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து ரேட் பண்ற மாரி இருக்கும் ஒரு விஷயத்த. ஸோ அது எல்லாமே ஒரு கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். அத வந்து டெஸ்மண்ட் ஹார்ட் கிட்ட காமிச்சு, "இங்க பாரு ரெபெல்ஸ் தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்காங்க. ஸோ நீ வந்து ரெபெல்ஸ வந்து கண்டுபிடி." அப்படிங்கிற மாரி டெஸ்மண்ட் ஹார்ட் கிட்ட சொல்லுவாங்க. அண்ட் டெஸ்மண்ட் ஹார்ட் உடனே வந்து அங்க இருக்க ஸ்கவுட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இம்பீரியம பாதுகாக்க சோல்ஜர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுறாரு. சிட்டி ஃபுல்லாவே தேடுங்க. எந்த இடத்துல ரெபெல்ஸ் மாட்னாலும் சரி, அவங்கள வந்து உடனே புடிச்சிடுங்க, அரெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் ஒண்ணு போடுவாரு டெஸ்மண்ட் ஹார்ட். அடுத்து வேலட் 9 பிளானட் காட்டுறாங்க. அந்த இடத்துல சிஸ்டர்ஹுட்ல துலா வந்து பார்த்தீங்கன்னா, லைலாவ படுத்திருக்க அந்த இடத்துக்கு பக்கத்துல உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு விஷன் வருது துலாவுக்கும். அந்த விஷன்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எமிலின் இருக்காங்கல்ல, சிஸ்டர் எமிலின். அவங்க வந்து இந்த உண்மைய கண்டுபிடிக்கிற மாரி, இவங்க வந்து இந்த திங்கிங் மிஷின்ஸ் ஏஐ வந்து யூஸ் பண்றாங்க அப்படி சொல்லி கண்டுபிடிக்கிற மாரியும், ஸோ அதனால துலா வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் எமிலின கொல்ற மாரி ஒரு ட்ரீம் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, துலாக்கு வரும். டக்குனு அவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது, அந்த பெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்க மாட்டாங்க. லைலா வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க எந்திரிச்சு அப்படியே லைலா எங்க போனாங்க அப்படி சொல்லி முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது, டக்குனு அந்த ஒரு புகைமூட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, லைலா வருவா. வந்தோனே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கும். ஸோ "உனக்கு ஒண்ணும் இல்லல்ல?" அப்படிங்கிற மாரி வந்து பேசிட்டு இருக்கும்போது, லைலா வந்து "எனக்கு ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி துலா கிட்ட சொல்லுவாங்க. அப்ப லைலாவோட கண்ண நோட் பண்ணுங்க. அது வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ இது ஏன் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணம் ஸ்பைஸ் தான். ஸோ இந்த அரக்கிஸ் பிளானெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைசஸ் நெறையா இருக்கும் பார்த்தீங்களா?
அதனாலேயே அங்க வாழ்ற ஃப்ரெமன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட கண் எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த ஸ்பைஸோட அவங்க கான்டாக்ட்ல இருக்கனால தான். ஸோ யார் யாரெல்லாம் இந்த ஸ்பைஸ் கூட ரொம்ப அதிகமா கான்டாக்ட்ல இருக்காங்களோ, அவங்களோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ப்ளூ கலரா மாறிரும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கும். அந்த ஒரு கம்ப்யூட்டர் பெட்ல வந்து படுக்க வச்சிருப்பாங்க லைலாவ. ஸோ அந்த கம்ப்யூட்டர் பெட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைசஸ் மூலியமா தான் வந்து ஆப்பரேட் ஆகும். ஸோ அந்த ஸ்பைஸ் கூட அதிகமா கான்டாக்ட் இருந்தனால, லைலாவோட கண்ணுமே பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல அந்த ஃப்ரெமன்ஸோட கண்ணு மாரியே மாறிரும். அண்ட் அடுத்த ஷாட்ல சாலிசஸ் கனெக்ட்ஸ் காட்டுறாங்க. அங்க வந்து பிரின்சஸ் கான்ஸ்டன்டைனும், நெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேருமே ஒரு முடிவு எடுப்பாங்க. நம்ம நம்ம அப்பா பண்றது தப்பு தான். ஸோ அத எப்படியாவது நம்ம வந்து கவுன்சில் முன்னாடியே வந்து சொல்லணும். நாளைக்கு நடக்க போற கவுன்சில்ல நம்ம 2 பேரும் இந்த உண்மைய வந்து அங்க இருக்க கிரேட் ஹவுஸஸ் எல்லாத்துக்கும் சொல்லுவோம் அப்படிங்கிற மாரி முடிவுக்கு வந்து வராங்க 2 பேரும். அண்ட் அடுத்த நாள் ஆகுது. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங் அந்த லேண்ட்ஸ்லார்ட் மீட்டிங்கிறது இன்னைக்கு தான் நடக்க போது. அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் எல்லா ஹவுஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அசெம்பிள் ஆயிட்டாங்க. அண்ட் எம்பரருமே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வராரு. ஆனா, அந்த இடத்துல தான் பேரன் ஹார்கோனன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வருவான். அவன் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கவங்க எல்லாமே ஒரு மாரி பார்ப்பாங்க. இவன் என்னடா இங்க பண்றான்? இந்த ஹவுஸ சார்ந்தவன் இங்க என்ன பண்றான்? அப்படிங்கிற மாரி கேவலமா பார்ப்பாங்க. ஸோ, பேரன் கூடவே வந்து வேலையாவுமே வருவாங்க. ஸோ, இவங்க 2 பேரும் நடந்து வந்து அவன் பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாங்க. ஸோ, அந்த இடத்துல மீட்டிங் வந்து நல்லா போயிட்டு இருக்கும்போது, பேரன் வந்து பார்த்தீங்கன்னா, குறுக்க வருவாரு. அவரு அந்த மாரி சொல்லுவாரு, "புயிட் ரிச்சியோட மரணத்த பத்தி பேசுவோமா? அந்த சின்ன பையன் இறந்தான்ல, ஸோ அவனோட மரணத்த பத்தி பேசுவோமா? அத பத்தி யாருமே எதுவுமே பேசல. ஸோ அவன் எப்படி இறந்தான் அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கல." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ட்விஸ்ட் குடுக்குற மாரி பிரின்சஸ் நெஸ் வந்து வருவாங்க. டெஸ்மண்ட் தான் புயிட் ரிச்சிய வந்து கொன்னா. அதுவும் யாரோட ஆர்டர் மூலியமானா, எம்பரரோட ஆர்டர் மூலியமா அப்படிங்கிற ஒரு உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் நெஸ் சபையில இருக்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல கேன் அட்ரெடிஸும் பார்த்தீங்கன்னா, அந்த ரெபெல்ஸ் போட்ட பிளான சக்சஸ் பண்றதுக்காக ரெடியா நின்னுட்டு இருப்பாரு. அண்ட் அவருமே அத கேட்டோனே பயங்கர ஷாக் ஆயிருவாரு. அண்ட் டெஸ்மண்ட் ஹார்ட் அப்படியே சைலன்ட்டா அந்த இடத்துக்கு அந்த எக்ஸியன் இருக்கான் பார்த்தீங்களா? அந்த இவங்க எல்லாத்துக்கும் அந்த ட்ரோன் சப்ளை பண்ணியிருப்பான்ல, அவனையும் ரெபெல் குரூப்ஸ்ல ஒரு சில பேத்தையும் கூட்டிட்டு வந்து, "ஆமா நான் தான் புயிட்ரிச்சிய வந்து கொன்னேன்." அப்படிங்கிற மாரி ஓப்பனா அங்க இருக்கவங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துப்பான். அண்ட் டெஸ்மண்ட் ஹார்ட் சொல்லுவான், "நான் ஏன் அவன கொன்னேன்னு தெரியுமா? அவன் வந்து திங்கிங் மிஷின்ஸ வந்து யூஸ் பண்ணான். அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சட்டமே இருக்கு. ஸோ அந்த சட்டத்த வந்து அவன் மீறிட்டான். அத வந்து அவன் பண்ணியிருக்க கூடாது. அதனால தான் அவன நான் கொன்னேன். ஸோ இது மாரி இங்க இருக்கவங்க யாரு திங்கிங் மிஷின்ஸ யூஸ் பண்ணாலுமே நான் அவங்களையும் கொல்லுவேன். ஏன்னா திங்கிங் மிஷின்ஸ் மூலியமா நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஒரு பெரிய வாரே வந்துச்சுன்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் தெரியும்." அப்படிங்கிற மாரி அவரு வந்து ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்பாரு, அவரு பண்ண விஷயத்த. அண்ட் அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப இந்த இடத்துல ரெபெல்ஸ் அட்டாக் பண்றதா இருந்தாங்க. அண்ட் அவங்க எல்லாம் நான் புடிச்சுட்டு வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லி அந்த ரெபெல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கீழ 2 பேர் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்களையும் அந்த பேரன் ஹார்கனன் கூட ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டிருப்பாங்கல்ல, இந்த மாரி எம்பரருக்கு எதிரா வந்து சாட்சி சொல்றேன் அப்படிங்கிற மாரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்கல்ல, அவங்களையும் டெஸ்மண்ட் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எரிச்சே கொல்லுவான். புயிட்ரிச்சிய வந்து கொன்றுருப்பான் பார்த்தீங்களா, அப்படியே எரிச்சு. ஸோ அது மாரியே தான் இந்த இடத்துல அவனோட பவர் வந்து ஓப்பனா அங்க இருக்கவங்க எல்லாரும் முன்னாடி யூஸ் பண்ணி, அவங்கள வந்து டெஸ்மண்ட் ஹார்ட் கொல்லுவான். அண்ட் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது டெஸ்மண்ட் ஹார்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு ஒரு விஷன் ஒண்ணு வரும். அந்த விஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தம்பர காட்டுவாங்க. அது வந்து டம்மு டம்முன்னு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, தரைய அடிக்கும். அண்ட் அந்த சத்தத்த கேட்டு அந்த இடத்துக்கு அந்த பெரிய சாண்ட்வார்ம் வந்து அப்படியே அந்த டெஸ்மண்ட் ஹார்ட்ட வந்து முழுகுற மாரியே ஒரு விஷன வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு டெஸ்மண்ட் ஹார்ட் மைண்டுக்கு வரும். அது வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு மாரி பார்த்தீங்கன்னா, அன்கான்ஷியஸா அப்படி கீழ விழுகுவான். ஏன்னா, அவன் வந்து பவர வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருப்பான். அண்ட் அப்ப டெஸ்மண்ட் ஹார்ட்டோட முதுகுல பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ரத்தம் வந்து வழிய ஆரம்பிக்கும். இத வந்து வேலையா நோட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே டெஸ்மண்ட் ஹார்ட் அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது, டக்குனு அந்த வேலையா முன்னாடி இருக்க அந்த ஒரு வுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கை வச்சுட்டு அங்கருந்து கிளம்புவாரு. அண்ட் அந்த இடத்துல பிளட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். டெஸ்மண்ட் ஹார்ட்டோட பிளட் வந்து அந்த இடத்துல படிஞ்சிருக்கும். வேலையா பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த பிளட்ட வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேலையா அங்கிள் எவ்கனிய காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்கிள் எவ்கனி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வேலையா வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் பண்றாரு. "உன்னால தான் இதெல்லாம் நடக்குது. உன்னால தான் வந்து நம்ம ஹவுஸ் வந்து தல குனிஞ்சுது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாரு. அண்ட் ரொம்ப டென்ஷன் ஆன மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு இருமல் வரும். ஸோ அவரால வந்து பார்த்தீங்கன்னா, சரியா மூச்சு விட முடியாது. ஸோ அங்க இருக்க மெடிசின வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எடுக்க போம்போது வேலையா வந்து அத எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த மாரி அங்கிள் எப்கனி சாகறத வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. அண்ட் வேலையா சொல்லுவான், "எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. நான் நெறையவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். கிரிஃபின் இங்க இருந்தாலும் இந்த விஷயத்த தான் பண்ணியிருப்பான். நம்ம ஹவுஸ்க்கு நான் பெருமை சேர்க்கிறத தான் பார்க்குறேன்." அப்படிங்கிற மாரி வேலையா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்படியே அங்கிள் எவ்கனியும் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இறந்தும் போயிருவாரு. ஸோ அப்ப டக்குனு பார்த்தீங்கன்னா, வேலையோட அண்ணனான கிரிஃபின் அந்த இடத்துக்கு வருவாரு. அவரு வந்து வேலையாவ பக்கத்துல கூப்பிடுவாரு. ஸோ வேலையா பார்த்தீங்கன்னா, அப்படியே கிரிஃபின் கிட்ட போவாங்க. அப்ப அந்த கிரிஃபின் சொல்லுவான், "எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓன் முடிவ எடுத்து தான் ஆகணும். ஸோ நான் எடுத்த முடிவுக்கு நீ காரணம் கிடையாது." அப்படிங்கிற மாரி எமோஷனலா 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, டக்குனு பார்த்தீங்கன்னா, கிரிஃபினோட ஃபேஸ்ங்கிறது சேஞ்ச் ஆகும். அப்படியே ஒரு மாரி அவனோட ஃபேஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்போது, நம்ம வேலையா வந்து சொல்லுவாங்க,
தேங்க்யூ தியோடிசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்போ தான் தெரிய வரும், அங்கே இருக்கிறது வந்து கிரிஃபின் கிடையாது, தியோடிசியா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இடத்துல தியோடிசியாவோட பவரை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அவளோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளால் ஷிஃப்ட் வந்து ஆக முடியும். மற்றவங்கள மாதிரி அவளோட உருமாற்றம் ஆக முடியும். ஸோ அப்படியே இந்த பவரை ரிவீல் பண்ண கையோட இந்த எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே முடிக்கிறாங்க. ஸோ நல்ல எபிசோடுங்க. அடுத்த எபிசோட தான் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 2 எபிசோட் தான் இருக்குது. இந்த எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு இந்த பிடிச்சிருந்துச்சு அண்ட் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டு நம்ம சேனல் நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். பாய் பாய். Good afternoon, good evening, and good night.